காமராஜர் ஐயா அவர்களின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்விக்கண் திறந்த இன்று கவுண்டமாலையின் தொகுதி 16வது வார்டில் கார்த்தி மற்றும் அவர்கள் நண்பர் ஏற்பாடு இன்று விலையில்லா ரொட்டி பால் முட்டை திட்டம். சென்ற வாரத்தில் நான் கூறியது போலவே அனைத்து வார்டுகளுமே தொடங்கப்பட இருக்கின்றது. இன்று நண்பர்களின் சீரிய ஏற்பாடுகளின் சிறப்பான முறையில் தொடங்கப்பட்டு இந்த நிகழ்வானது வாரம் தொடர்ந்து நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளை ஐயா காமராஜர் அவர்களின் பிறந்தநாள் விழா 122வது பிறந்தநாள் விழா. ஐயாவின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்டத்தின் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கோவை வடகோவில் அமைந்துள்ள ஐயாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கின்றோம். அந்த நிகழ்ச்சிக்கு வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து தளபதியின் தொண்டர்களும் ரசிகர்களும் அனைத்து நண்பர்களுமே கலந்து கொண்டு சிறப்பான முறையில் மரியாதை செலுத்தியிருக்கின்றோம். இப்போ சமூக வலைதளம் பார்த்தீங்கன்னா ஜூலை 26 தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொடி ரிலீஸ் பண்ண போகிறதா உலா வருதுன்னா எந்தளவுக்கு உண்மை நினைக்கிறேன். உறுதிப்படுத்தாத ஒரு தகவல் இது. எதாக இருந்தாலும் தளபதி அவர்களும் பொதுச் செயலாளர்களும் அறிவிப்பு கொடுப்பார். அதுதான் உறுதியான தேதியாக இருக்கும். கட்சிக்குரிய ஏற்பாடு எந்தளவுக்கு தீர்மானிட்டு இருக்குண்ணா? மிக சிறப்பான முறையில் போயிட்டுருக்குது. கூடிய விரைவில் அதுக்குண்டான தகவல் நிச்சயமாக வெளிவரும். ஜூலை 18 பார்த்தீங்கன்னா நம்முடைய பொதுச் செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா பிறநாள் வருதுன்னா அதுக்கு ஏதாவது சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கீங்களா? பொதுவாக பொதுச் செயலாளர் அதெல்லாம் விரும்ப மாட்டார். ஆனால் எங்களுடைய வற்புறுத்தின் பேரில் எங்களுடைய ஆசையின் பேரில் நாங்கள் அவருக்கு பிறநாள் விழா சிறப்பான முறை கொண்டாடுகின்றோம். எதற்காக அவருக்கு இவ்வளோ தூரம் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிறது நிறைய காரணங்கள் இருக்கிறது. தளபதியின் போர்ப்படை தளபதியாக மட்டும் இல்லாமல் இரவு பாராமல் உதாரணத்துக்கு சொல்ல போனீங்கன்னா கடைசியாக வெற்றி விழா நடைபெற தெரியுங்களா உங்களுக்கு? இல்லையா? வெற்றி விழா நடந்தபோது பார்த்திங்கன்னா அவருக்கு இதய கோளாறு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தார். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவர் ஆன்ஜியோ பண்ணிவிட்டு டிச்சாகி அடுத்த நாளே மக்கள் பணிக்கு தளபதியின் தமிழக வெற்றி பணிக்கு திரும்பி வரவர். எந்த ஒரு நேரங்காலம் பார்க்காமல் தளபதிக்காக உழைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மனிதர். அவர் கிடைத்தது தமிழக வெற்றிகளுக்கு மிகவும் ஒரு புண்ணியம். அதற்காக நாங்கள் எங்களுடைய மகிழ்ச்சியை அவருக்கு பிறந்தநாளே நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர் கோவை ஒரு நிகழ்ச்சி வந்திருந்தார். உங்களுக்கே தெரியும். கத்தி திரைப்பட நிகழ்ச்சி வந்திருந்தார். அது வெற்றி விழா கோயம்புத்தூர் நடந்தது. அந்த நிகழ்ச்சி 2 நாளில் ஏற்பாடு செஞ்சுச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லா நிகழ்ச்சியிலும் அண்ணன் சொல்லுவார், கோயம்புத்தூரில் 2 நாளில் நிகழ்ச்சி பண்ணாங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான நிகழ்ச்சி பண்ணாங்க பெருமையாக சொல்லுவார். ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய 2 நாள் எங்களுடைய ட்ராவல் பண்ணாருங்கிறது யாருக்குமே தெரியாது. என்னுடைய வீட்டில் அவர் தங்கியிருந்தார். என்னுடைய வீட்டில் தங்கியிருந்து அந்த பணியை அவர் சிறப்பாக செய்திருந்தார். இதுக்கெல்லாம் நன்றி கடனாக அவருக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அதனால் அவர் பிறந்தநாளை நாங்களும் கொண்டாடுவோம்.